பூபூஸ் டிவி. ரத்னாபுரின்னு அழகான கிராமம் ஒன்னு இருந்துச்சாம். அந்த கிராமத்துல ராம்ஜி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். ராம்ஜிக்கு புதுசா சந்தியான்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆச்சாம். புது மனைவி சந்தியா இப்படி கேட்டாலும், என்னங்க எல்லாருமே குடம் தூக்கிட்டு எங்க போறாங்க? அதுக்கு ராம்ஜி சொன்னாராம். பக்கத்து கிராமத்துல இருக்க குளத்துல தண்ணி எடுக்க போறாங்க சந்தியா. அதுக்கு சந்தியா கேட்டாலும், ஏங்க இந்த கிராமத்துல தண்ணிய கிடையாதா? அதுக்கு ராம்ஜி சொன்னாராம். சந்தியா, இந்த ஊர்ல வெயில் காலம்னா தண்ணீர் இருக்காது. அதனால எங்க ஊர் பெண்கள் எல்லாம் பக்கத்து கிராமத்துல தான் போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு சந்தியா சொன்னாளா. என்னங்க சொல்றீங்க? வெயில் காலமானா இந்த தண்ணி கிடைக்காதா? அதுக்கு ராம்ஜி பாட்டி சொன்னாங்களாம். ஆமாம் மருமகளே, எங்க கிராமத்துல வெயில் காலம், ஆனா தண்ணீர் கிடைக்காது. ரொம்ப காலமா நாங்க இப்படித்தான் கஷ்டப்பட்டுட்டு வரோம். இத கேட்ட சந்தியா ரொம்ப மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டாளாம். ஒரு நாள் ராம்ஜியும் அவர் மனைவி சந்தியாவும் அந்த கிராமத்தை சுத்தி காட்டுறதுக்கு மனைவி சந்தியாவை ராம்ஜி அழைச்சிக்கிட்டு போனாராம். சந்தியா ராம்ஜியும் ஊர்ல மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். எங்க இந்த ஆறு குளம் இதெல்லாம் தூர் வர மாட்டாங்களா? இங்க மழை வந்தால் 6 குளத்துல தண்ணீர் தேங்கி நிற்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல கிராம மக்கள் என்ன செய்வாங்க சொல்லு சந்தியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? குளம் குட்டையெல்லாம் தூர்வாரினதானே தண்ணி வந்து வெயில் காலத்திலும் தண்ணீரை சேமிக்கலாம் தானே? அப்படியா சந்தியா? எனக்கு இத பத்தி அவ்வளவா தெரியாதே. ஊர் மக்களும் இத பத்தி கண்டுக்கிறது இல்லையே. நானும் இத பத்தி யோசிக்கவே இல்ல சந்தியா. என்னங்க இது பொறுப்பில்லாத பதில் சொல்றீங்க? அப்படின்னு சந்தியா ரொம்ப வருத்தப்பட்டாளாம். கிராம மக்களும் இப்படின்னு பொறுப்பில்லாம இருக்காங்க. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் ராமநாதன் வந்தாராம். ஊர் தலைவரை பார்த்த ராம்ஜி, வணக்கம் தலைவரே, நல்லா இருக்கீங்களா? சந்தியா, இவர்தான் இந்த ஊர் தலைவர். ரொம்ப நல்லவரு. நம்ம கல்யாணத்தப்ப இவர் வெளியூர் போயிருந்தார். இப்பதான் இவர் வரார் போல இருக்கு. ஊர் தலைவர் இப்படி சொன்னாராம். ஆமாம் மருமகளே, நான் இப்பதான் வெளியூர் போயிட்டு இந்த ஊருக்கு வரே. வணக்கம் ஐயா, என் பெயர் சந்தியா. அதுக்கு ஊர் தலைவரும் அவர் நண்பரான சோமையாவும், நிச்சயமா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடணும். உங்க கல்யாணத்துல எங்களால கலந்துக்க முடியல. அதுக்கு கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா நாங்க ஒரு நாளைக்கு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பினாங்களாம். ராம்ஜி பாட்டி இவ்ளோ நேரமாப்பா ஊரை சுத்தி காட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமா பாட்டி, ஊர் தலைவரை பார்த்தோம். அவங்க எங்களை ஒரு நாள் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு பாட்டி சொன்னாங்களா. ஊர் தலைவர் ரொம்ப நல்லவரு. நமக்கு சொந்தக்காரர் கூட நீ போயிட்டு வாப்பா. அடுத்த நாள் காலையில் தண்ணீர் எடுக்க ராம்ஜி பக்கத்து ஊருக்கு போனாராம். இத பார்த்த சந்தியாவுக்கு மனசுல ஒரு யோசனை வந்துச்சாம். ஊர் தலைவர்கிட்ட இத பத்தி பேசணும்னு. ஒரு நாள் ராம்ஜியும் சந்தியாவும் ஊர் தலைவர் வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்களாம். ராம்ஜி சந்தியாவை பார்த்துட்டு ஊர் தலைவர் ரொம்ப சந்தோஷமா, வாங்க வாங்க புதுமனை தம்பதிகளே. 2 பேரும் ஊர் தலைவருக்கு வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, என் மனைவி உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கேக்குறீங்களா? ஊர் தலைவர் ராமநாதன் ஐயா கேட்டார். சொல்லு மருமகளே, என்ன விஷயம்? தயங்காம சொல்லு. சந்தியா சொல்ல ஆரம்பிச்சாலும், இல்லைங்கய்யா, இந்த ஊர்ல மக்கள் வெயில் காலத்துல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? அத பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுமா? உங்க பக்கத்து கிராமத்துல தானே தண்ணீர் எடுத்துட்டு வரீங்க ஐயா? அவங்க உங்களுக்கு நண்பர்கள் தானே? அதுக்கு ஊர் தலைவர் சொன்னாராம். அந்த ஊர் தலைவர் என்னோட நெருங்கிய நண்பன், உறவுக்காரர்கள் கூட. என்ன விஷயம் சொல்லு அம்மா. ஐயா, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. அந்த யோசனைய கேட்டீங்கன்னா ஊர் மக்கள் தண்ணீருக்கு கஷ்டமில்லாம வாழலாம். அங்கிருந்து தண்ணி கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும் ஐயா. அது மாதிரி செஞ்சா ஊர் மக்கள் போய் அந்த ஊர்ல தண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லையா? எப்படின்னு ஊர் தலைவரும் அவர் நண்பரும் கேட்டாராம். ஆமா சந்தியா, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, சொல்லு. எனக்கு நிறைய பெரிய மூங்கில் எல்லாம் வேணும். மூங்கில் எடுத்துக்கிட்டு அந்த ஊரு குளத்துக்கிட்ட வாங்க எல்லாரும். ஊர் குளத்துக்கு கிட்ட மூங்கில் எல்லாம் நிறைய கொண்டு போனாங்களாம். மூங்கில்ல குளத்துல அப்படியே பைப்லைன் போல அடிக்கிட்டு போனாங்களா கிராமம் வரை. மூங்கில் வழியாகவே கிராமத்துக்கு தண்ணீர் வந்து சேர்ந்ததாம். அதை பார்த்து
ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் பாராட்டினார்களாம். ரொம்ப நன்றி சந்தியா ராம்ஜி என்று கூறினார்களாம். Subscribe for more